Vanakkam Tamil Nadu. Today I'm going to tell a kutti story about NEP 2020. நம்ம லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு காமன் கோல் இருக்குங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? எஜுகேஷன். எஸ், படிப்பு. படிப்பு இருந்தால் மட்டுமே நம்ம ஒரு பிரைட்டான ஃபியூச்சரை பார்க்க முடியும், ஹாப்பி லைஃப் லீட் பண்ண முடியும். ஓகே, ஹேவிங் செட் தட், ஸ்கூலில் நமக்கு என்ன ஞாபகம் வருது? எக்ஸாம்ஸ். எக்ஸாம்ஸ்னால் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ், பேரண்ட்ஸ்க்கு டென்ஷன், டீச்சர்ஸ்க்கு ப்ரெஷர். ஓகே, அப்படியே இதெல்லாம் தாண்டி எக்ஸாம் எழுதி வெளியில் ஒர்க் போகும்போது ப்ராக்டிக்கலாக நம்ம படித்ததெல்லாம் அப்ளை பண்ண முடியுதானா? இட் வாஸ் அ கொஷின் மார்க். அப்போ தான் கவர்மெண்ட் வந்து இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த இயர் 2020 தே அனௌன்ஸ்ட் அ நியூ பாலிசி called NEP 2020. இது ஒரு சாதாரண பாலிசி கிடையாதுங்க. இது ஒரு பிக் ட்ரீம். நம்ம பசங்க ஃபியூச்சரை ஸ்ட்ராங்காக ஷேப் பண்ணுறது பிளான். எஸ், நம்ம பசங்க நல்லா இருக்கணும் நாளைக்கு. அதுக்கு இதை நம்ம இப்போ அடாப்ட் பண்ணாதான் we can grow up. சரி, NEP 2020 சொல்கிற முக்கியமான சேஞ்சஸ் என்னென்ன? லேர்னிங் இஸ் ஈக்குவல் டு ஃபன் ப்ளஸ் யூஸ்ஃபுல். படிப்பு கடினமாக இருக்கக்கூடாது, பயமாக இருக்கக்கூடாது. சில்ட்ரன் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரியல் லைஃப்பில் யூஸ் ஆக மாதிரி இருக்கணும். செகண்ட், எக்ஸாம்ஸ் இஸ் ஈக்குவல் டு கைடன்ஸ், நாட் மான்ஸ்டர். எக்ஸாம்ஸ் பார்த்தாலே பயம் வரக்கூடாது. அது ஒரு கைடு மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம சொல்லித்தரணும். எவ்ரி சைல்டு இஸ் ஸ்பெஷல். NEP சொல்லுது, ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறமை இருக்கு. எவ்ரி சைல்ட் இஸ் ஸ்பெஷல் ஆஃப் தியர் ஓன். இட்ஸ் நாட் கணக்கு, சயின்ஸ் மட்டும் ஃபியூச்சரை டிசைட் பண்ணாதுங்க. இசை, கலை, விளையாட்டு, ஸ்கில்ஸ் எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அதுதான் இந்த NEP 2020 ஹைலைட் பண்ணது. நெக்ஸ்ட், எஜுகேஷன் ஃபார் ஆல். கல்வி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் போகணும். ரிச் புவர் டிஃப்ரென்ஸ் இல்லாமல், சிட்டி வில்லேஜ் கேப் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். நெக்ஸ்ட், நியூ 5+3, 3+4 structure. Old system of 10+2 system should get vanished and 5+3+3+4 structure வரணும். அது வந்தாதான் அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்லேயே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அமைக்க முடியும். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எப்படி அமைக்க முடியும்? பிளேவே மெத்தட்ஸ். கிட்ஸுக்கு விளையாட்டு மூலமாக சொல்லிக் கொடுத்தா சீக்கிரமாக பிக்கப் பண்ணிப்பாங்க. மதர் டங் லேர்னிங், தாய்மொழி படிப்பு. தாய்மொழி படித்தா கண்டிப்பாக ஒருத்தனால இமோஷனல் கனெக்ட் சீக்கிரமாக ஆகும். கனெக்ட் ஆகும்போது அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் அப்ளிகபிலிட்டி ஈஸியாக இருக்கும். அப்ளிகபிலிட்டி ஈஸியாக இருந்ததுன்னா ரிக்வயர்ட் அவுட்புட் for sure. That leads to success in life. Happiness, yes. Then creativity, skills, technology எல்லாமே டச் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டடீஸை எடுத்துகிட்டு போகுது. ஆமாங்க, NEP 2020 வந்து ஒரு பெரிய மரம், ஒரு பெரிய ட்ரீ. அதுக்கு ஸ்ட்ராங் ரூட்ஸ் தான் இந்த ஃபவுண்டேஷன் இன் ஏர்லி சைல்ட்ஹுட். அதிலிருந்து ப்ராட் பிரான்ச்சஸ், விச் இஸ் கிரியேட்டிவிட்டி, ஸ்கில்ஸ், ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், எவ்ரிதிங். அந்த மரத்தில் ஒவ்வொரு குழந்தையும் தன்னோட பாதையில் வளர்ந்து வானத்தை தொடும். So whichever kid is going through this NEP 2020 policy structure accommodation, it is going to touch the sky. NEP 2020 ஒரு லா மட்டும் இல்லை, அது ஒரு ட்ரீம். அந்த ட்ரீம் நம்ம ஃபியூச்சருக்காக. இன்றைய பசங்க நல்ல எஜுகேஷன், ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி கற்றுக்கிட்டா மட்டுமே
நாளைக்கு நம்ம இந்தியாவோட ஃபேஸ் முழுக்கவே சேஞ்ச் ஆகிடும். டுமாரோஸ் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட், லீடர்ஸ், இன்னோவேட்டர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாரும் இந்த NEP மரத்திலிருந்து வளர்ந்து வரப்போகிறார்கள். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த NEPயை அக்செப்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணினா மட்டுமே இந்தியா உலகத்தில் எஜுகேஷனில் நம்பர் 1 ஆக முடியும். அது ரொம்ப தொலைவில் இல்லை. It's in our hands. It's in our hands. It's in our hands. We should do it. நன்றி.